பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, வெக்கி தலைகுனிந்த தருணம், நீதிமன்றத்தில் நடந்தது என்ன, திருச்செந்தூர் குடமுழுக்கு வழக்கில் நாம் பெற்ற தீர்ப்பு சாதனையா வேதனையா என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். திருச்செந்தூர் குடமுழுக்கு நிகழ்வை பொறுத்தவரையிலையும் நம்ம பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு போராட்ட வடிவங்களை முன்னெடுத்துட்டு இறுதியாக நீதிமன்றம் செல்கின்ற அந்த வழக்கு, அது குறித்தெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். நாம் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு நேற்று வந்தது. நேற்று காலையிலிருந்து மாலை வரலையும் நீதிமன்றத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. வழக்கு விசாரணை முடிந்த பிறகு நம்ம முகநூலெல்லாம் பதிவு போட்டிருந்தோம். என்ன பதிவு போட்டிருந்தோம்னா, தமிழுக்கு வெற்றி, திருச்செந்தூர் குடமுழுக்கு தமிழில் நடைபெறப் போகிறது அப்படின்னு சில செய்திகளெல்லாம் போட்டிருந்தோம். அதே நேரத்தில் நியூஸ் 18 பிளக்கார்ட்ஸை கொண்டுட்டு தமிழ்வழி குடமுழுக்கு சார்பாக நீங்கள் ஆணையரிடம் முறையிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டிங் போட்டிருந்தது. சில பேர் அந்த கட்டிங்கை நமக்கு அனுப்பி வச்சு, நீங்கள் வெற்றி பெற்றுட்டோன்னு சொன்னீங்க, இங்கே இது மாதிரி வந்திருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டதுண்டு. உண்மையில் அந்த நீதிமன்றத்தில் காலையிலிருந்து மாலை வரலையும் நடந்தது என்ன, குறிப்பாக இந்த வழக்கை நீதியரசர் எவ்வாறு கையாண்டார், அங்கே நாம் நிற்க வேண்டிய இடம் என்ன, நின்றிருந்த இடம் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு எத்தகையது, அதை எப்படி நாம் பார்க்குறோம், இதை அவசியம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இருக்குது அப்படின்னு தான் நான் இந்த பதிவு பண்ணுறேன். குறிப்பாக காலையில் 10:30 மணிக்கு நம்ம நீதிமன்ற வாசலுக்கு போயிட்டோம். அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு உள்ளுக்கு நுழையிறதுக்கு ஒரு நுழைவு சீட்டு வாங்கணும். என்ன கேஸ் நம்பரு, எந்த கேஸில் நீங்கள் மனுதாரர் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுட்டு ஒரு நுழைவு சீட்டை வாங்கிட்டு உள்ளுக்கு போனோம். நம்ம கேஸ், அதாவது குடமுழுக்கு வழக்கில் இப்போ நாம் கொடுத்திருந்த 2 வழக்கு, அதே போல் ஐயா வியனரசு கொடுத்திருந்த வழக்கு, இது எல்லாமே கப்பல் பண்ணி ஒரே நேரத்தில் விசாரிக்கிறதாக லிஸ்ட்டு வந்திருந்தது. அந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா 288 அப்படிங்கிற நம்பரில் வந்திருந்தது. நீங்கள் நேற்றை பொறுத்தவரையிலையும் இந்த நம்பரில் இருந்துச்சுன்னா இதை விசாரணைக்கு நேற்று வந்திருக்காது அப்படிங்கிறதன் அடிப்படையில் நம்ம தரப்பு வழக்கறிஞர் காலையிலேயே போய், இது ரொம்ப முக்கியமான வழக்கு, அதனால் இதை விரைந்து நீங்கள் விசாரிக்க வேண்டுங்கிறதுனால இதை கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அட்வான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாலுமே அது 2.25 வாக்கில் தான் அது விசாரணைக்கு வரும் அப்படிங்கிறது தான் நிலைமை. அப்புறம் நம்ம காலையிலே 10:30 உள்ளுக்கு போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2.25 தான் நம்ம வழக்கு வருது அப்படின்னு சொன்ன பிறகு வெளியில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வழக்குக்கு போனோம். சரியாக 2.25 நீதியரசர் SM சுப்பிரமணியம் வந்தார். அவர் மட்டும் இல்லை, 2 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு அது. மரிய கிளாட் அப்படிங்கிறவங்களும் ஒரு சுப்பிரமணியம்ங்கிறவரும் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே இந்த வழக்கானது விவாதத்திற்கு வந்தது. அந்த பக்கத்து உள்ள ஆட்கள் இது மாதிரிங்க வழக்கு, இது நாங்கள் இதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் செய்கிறோன்னு நாங்கள் சொல்லிட்டோம், இருந்த பொழுதும் இவங்க இதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர் தங்களுடைய பதிலை முன்வைத்தாங்க. அதன் பிறகு நமது தரப்பு வழக்கறிஞர்கிட்ட நீதியரசர் கேட்குறாரு என்ன அப்படின்னு சொன்னோன்னே, நமது தரப்பு வழக்கறிஞர் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க, இதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இதில் குடமுழுக்கில் இருக்கின்ற முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகின்ற அந்த யாகசால பூஜை, கருவறை மந்திரம், கலச மந்திரம், இது எல்லாமே தமிழில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இவங்க அஃபிடவிட், அதாவது அதற்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இல்லைங்க, அவங்க கேட்ட கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்ட போதும் நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீதியரசர் நம்மளை பார்த்து கேட்கும் பொழுது, இல்லைங்க, இந்த வழக்கினுடைய இதை நீங்கள் ஒரு 4-5 வருட காலமாக இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத பார்க்கணும். கரூர் பசுபதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெருவுடையார் கோயில் வழக்குக்கு பிறகு அந்த தீர்ப்புகளை வேறு எந்த கோயிலில் நடந்துறதுலையும் இவங்க அமுல்படுத்தலை. இவங்க போய் கேட்டால் செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் ப்ரொசீடிங்ஸ்லேயோ அல்லது நடைமுறையிலேயோ தமிழ் வழியில் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, இதுக்கு நீங்கள் உத்தரவு போடணும் அப்படின்னு கேட்ட பிறகு அவருடைய நீதியரசருடைய முகம் மிகப்பெரிய அளவில் மாறுபட்டுச்சு. அது என்ன மாறுபட்டுச்சு அப்படிங்கிறத என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல. என்ன அப்படின்னு சொன்னால், இதை எப்படி நீங்கள் மானிட்டர் பண்ணுவீங்க, அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, செஞ்சிருவாங்க அப்படி. அதாவது மனுதாரரை அல்லது மனுதாரரினுடைய கோரிக்கையை இவ்வளவு மலினப்படுத்த முடியுமா அப்படின்னு நம்மளால் அந்த உள்ளுக்கு இருந்து அதை கிரகிக்க முடிஞ்சுது. உண்மையிலேயே ஒரு நீதியரசராக பேசலை. எனக்கு அவரை விமர்சிக்கிறதுலலாம் எந்த ஒரு தயக்கமும் இல்லை, இது விமர்சனம்லாம் இல்லை. அவர் நடந்து கொண்ட விதம், அந்த நம்ம
கோரிக்கை மனுவை அவர் வந்து பெற்றுக்கொண்ட விதம், நமது தரப்பு வழக்கறிஞர் வைத்த வாதத்தை அவர் வந்து ஏற்றுக்கொண்ட விதம்ங்கிறது வந்து என்னமோ வேண்டா வெறுப்பாக ஏற்றுக்கொண்டாரோ அப்படிங்கிற தருணத்தை என்னால் உணர முடிஞ்சது. அதன் பிறகு இந்த வாதம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இல்லைங்க, இது மாதிரி நீங்கள் ஒரு கண்காணிப்பு குழு போடுங்க, கண்காணிப்பு குழு போட்டு இந்த திருச்செந்தூர் குடமுழுக்கில் வந்து இது மாதிரியான இவங்க ஒத்துக்கொண்டதை செய்கிறார்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்னு நம்ம தரப்பு வழக்கறிஞர். கண்காணிப்பு குழுவெல்லாம் நாங்கள் போட முடியாதுங்க, இது எதுக்கு நாங்கள் போடணும், அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, அவங்க செஞ்சிருவாங்க சார் அப்படின்னு இவர் பதில் சொல்கிறாரு. அப்போது நமது தரப்பு வழக்கறிஞர் வந்து கேட்குறாங்க, சரிங்க நீங்கள் கண்காணிப்பு குழு போட வேண்டியதில்லை, மனுதாரர் தரப்பு வந்து போய் அதை பார்க்கறதுக்கோ அல்லது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க, நீங்கள் இப்போ 4 மனுதாரர் இங்கே இருக்கிறீங்க, இன்னும் ஒரு 10-20 மனுதாரர் வந்து நானும் வந்து பார்க்குறேன்னுட்டு வருவாங்க. அப்போ 20 மனுதாரர் 24 மனுதாரர், ஒரு மனுதாரருக்கு 2 பேருன்னு சொன்னால் கூட கிட்டத்தட்ட 26 40 52 பேரை நம்ம மேலே ஏற்ற முடியாது, 52 பேரை உள்ளுக்கு சொல்ல முடியாது, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு தான் ஆணையர் இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் தொடர்ச்சியாக அவர் பேசிக்கிட்டே இருந்து இந்த வழக்குக்கு தொடர்பட்ட பல விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அவர் என்ன பகிர்ந்து கொண்டார்னா, நீங்கள் வந்து தமிழ்ங்கிறீங்க, கடவுளுக்கு எல்லா பாஷையும் தெரியும் தானே, கடவுளுக்கு வந்து ஒருவேளை அவருக்கு வந்து பிடித்தமான மொழி தமிழ் தான் அப்படின்னு இருக்கும் பொழுது சமஸ்கிருதத்தில் வந்து மந்திரம் ஓதுனா வந்து அவங்கள தண்டிக்க மாட்டாரா, இதெல்லாம் ஒரு நீதி அரசர் பேசுகிற பேச்சா அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இதெல்லாம் பேசிட்டு இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் வந்து கேட்குறது எங்களுடைய உரிமையை கேட்குறோம், நீங்கள் வந்து ஏற்கனவே பெற்ற தீர்ப்புகள் இருக்குது, இந்த தீர்ப்பை அடியொற்றி நீங்கள் வந்து உத்தரவு போடுங்கன்னா உத்தரவு போட முடியாது. ஏற்கனவே பெற்ற தீர்ப்பு எதுக்கு, 2க்கும் சிவன் கோயிலுக்கு, இது சிவன் கோயிலுக்கு உள்ள தீர்ப்பு, இதை எப்படி முருகன் கோயிலுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்ன பெரிய வருத்தம் அப்படின்னு சொன்னால், சிவன் கோயிலுக்கு வந்து ஏற்றுக்கொள்கின்ற ஒரு செய்தியை, ஒரு முறையை, ஒரு புரோட்டோக்காலை முருகன் கோயிலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா அப்புறம் எத்தனை வருஷமா நீங்க சிவன் பெத்த புள்ள தான் முருகன்னு பொய்ய சொல்லிட்டு தெரியுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. சரி, அது விடுங்க, சிவன் கோயிலில் கூட தமிழ் மொழியில் வந்து ஒத்துக்கிட்டாங்க, ப்ரொசீடிங்ஸ் அதாவது என்னென்ன மந்திரங்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழறியறை முருகன் கோயிலில் இதை ஏற்றுக்கொள்வதில் இவங்களுக்கு என்ன சிக்கல்? அதாவது இவங்களுக்குன்னா அரசு தரப்பு சொல்லிருச்சு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு. ஆனால் நீதியரசர் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, அது வந்து நமது கோரிக்கை தலை குனிந்து நின்று, நான் இப்போ தலை குனிந்து நின்ற தருணம் அப்படிங்கிறது வந்து நான் மட்டும் இல்லை, நாம் கோரிக்கையாக இருக்கின்ற உயர்தனி செம்மொழியாக இருக்கின்ற தமிழ்மொழி, இது எல்லாமே உண்மையிலேயே தலை குனிந்த நிலையில தான் அந்த நீதியரசரினுடைய அந்த பார்வையை என்னால் பார்க்க முடிஞ்சது. அதுலேயே அவர் என்னென்ன தெரியுமா சொல்கிறாரு, அதாவது நான் ஆர்டர் போட்டால் எவன் சார் மதிக்கிறான், இதெல்லாம் ஒரு நீதியரசர் பேச வேண்டிய பேச்சா அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு உண்மையிலேயே நீதியரசராக ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு வந்துட்டு உட்கார்ந்து ஒரு போல் பேசுகிறாரு. நான் ஆர்டர் போட்டால் யார் மதிக்கிறா, நான் வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல் ஒரு முக்கியமான ஒரு வழக்கில் தீர்ப்பு போட்டேன். என்ன தீர்ப்பு போட்டேன்னா, கடவுளின் முன்பு வந்து அதாவது தெய்வத்தின் முன்பு வந்து ஸ்பெஷல் தரிசனம், சிறப்பு தரிசனம்ங்கிறது இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து காசு படைச்சவங்க உள்ளுக்கு போய் நின்றுக்கிட்டு கும்பிட்றதோ அல்லது சேர் போட்டு நிற்கிறதோ உட்கார்ந்துக்கிட்டு சாமியை தரிசிக்கிறதோ கூடாதுன்னு நான் தான் தீர்ப்பு போட்டேன். ஆனால் இன்னைக்கு அந்த தீர்ப்பு எந்த கோயில்லையும் வந்து அமுலில் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நான் தீர்ப்பு போட்டால் மட்டும் எப்படி மதிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நீதியரசர் வைக்கிறது என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு தெரியல. இன்னொன்று, அவர் வந்து ரொம்ப சில விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் சொன்னார். அந்த விஷயத்தில் அவரை நம்ம பாராட்டி தான் ஆகணும். என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த குடமுழுக்கில் வந்து ஒரு நடைமுறைப்படுத்த வேண்டிய அல்லது இப்படி தான் செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வகுக்க வேண்டிய அல்லது இதை செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறது வந்து அரசு இருக்குது. அரசின் கீழே இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது. அரசு செய்ய வேண்டியதை, இந்து சமய அறநிலையத்துறை செய்ய வேண்டியதை நாங்கள் வந்து வழிகாட்டணும்னு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் எங்கள்கிட்ட வர்றீங்க அப்படிங்கிற கேள்வி அவர் வைக்கிறாரு. கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த அரசு நீதிமன்றத்தையும் கோரிக்கையாளர்களையும் சண்டையில் விட்டு மோதிக்க விடுது இந்த அரசு அப்படின்னு அரசையும் குற்றம் சொல்றாரு. இது எல்லாமே வந்து
இப்போ வர இருக்கின்ற ஆணையில் தீர்ப்பாக எழுதுறாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் உள்ளுக்கு நடந்த கான்வர்சேஷன் என்னன்னா, இந்த அரசு வேண்டுமென்றே கோரிக்கையாளர்களையும் நீதிமன்றத்தையும் சண்டையில் விட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா 2020 வந்த ஒரு தீர்ப்புக்கு இவங்க நினைச்சிருந்தா ஒரு பொதுவான அரசாணையை வெளியிட்டிருக்கலாம், கவர்மெண்ட் ஆர்டரை வெளியிட்டிருக்கலாம். அப்படி வெளியிடாமல் இன்னைக்கு நீங்கள் கோரிக்கை வச்சு போராடிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறதும், அந்த கோரிக்கையை வெல்வதற்கு நீங்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதாவது நீதிமன்றத்தையே வந்து அணுகுவதும் எனக்கு ரொம்ப நல்லா தெளிவாக தெரியறது. என்னென்னா, நான் இன்னைக்கு சொன்னாலும் இன்னைக்கு வந்து நீங்கள் முழுமையாக எதுலையாச்சும் பண்ணுங்கன்னு என்ன வழிகாட்டு நெறிமுறையை நான் வந்து தீர்ப்பாக சொன்னாலும் இந்த அரசு ஏற்காது. ஏன்னா இந்த அரசு செய்ய வேண்டிய இடத்துல இருக்குது. அந்த அரசு இப்போ பாருங்களேன், இந்த அரசு ஏன் இந்த கோரிக்கையை கண்டு காணாமல் விட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம தரப்பு வழக்கறிஞர்களை பார்த்து அவர் கேட்குறாரு. ஏன் அரசு இதில் வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கலை எனக்கு சொல்லுங்க. அது வந்து என்ன நினைக்குதுன்னா, பொதுமக்களினுடைய உணர்வு சார்ந்த அல்லது ஒரு சாரரினுடைய பகையை நம்ம எதுக்கு சம்பாதிக்கணும், அது பாட்டுக்கு உங்கள் பாட்டுக்கு பேசுகிறபடி பேசிக்கிட்டு இருக்கட்டும், அது நடக்கிறபடி நடக்கட்டும், நாம் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம்னு அரசு நினைக்குது. அப்போ அரசு எந்தவித சிக்கல்லையும் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கும் பொழுது நீதிபதிகளும் நீதிமன்றமும் மட்டும் ஒரு உணர்வு சார்ந்த விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து இதில் வந்து தீர்ப்பை சொல்லணும், இதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய அவமானமாக இருந்தது. அந்த நீதிமன்றத்தில் நடந்த முழு கான்வர்சேஷன், முழு உரையாடல்களும் பதிலுரையாடல்களும் முழுக்க ஆங்கிலத்தில் இருந்தது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, தமிழில் வந்து குடமுழுக்கு வேணும், தமிழை நிலை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிமன்றத்துக்கு போய் போராடும் பொழுது நீதிமன்றத்தினுடைய வாத பிரதிவாதங்களே தமிழில் இல்லையே, இங்கேயே வராத தமிழ் இந்த துறையை முன்னிட்டு இந்த துறையில் வழங்கப்படுற தீர்ப்பில் கோயிலில் எப்படி ஒலிக்க போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருந்தது. இன்னும் நீங்கள் நீதிமன்றத்தெல்லாம் படத்தில் பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க, தயவு செய்து முடிவு பண்ணாதீங்க. நீதிமன்றம் வந்து ஒரு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் மாதிரி தான் அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் உள்ளுக்கு போய் பார்த்தா தான் தெரியும், அங்கே ஒன்றும் தமிழ் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பழைய நீதிமன்றங்கள்லையும் அல்லது பழைய நீதிமன்றமோ அல்லது புது நீதிமன்றமோ அல்லது திரையில் வர்ற நீதிமன்றமோ பார்த்தீங்கன்னா மேலே வந்து தமிழ்நாடு அரசுன்னு போட்டிருக்கும், கீழே வந்து வாய்மையே வெல்லும்னு போட்டிருக்கும், வாய்மையே வெல்லும்னு போட்டிருக்கும். இன்றைக்கி போங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இருக்கின்ற எல்லா கோர்ட்டுக்கும், அதாவது கோர்ட் நம்பர் 1லேருந்து 30 வரலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய கோர்ட் இருக்குது, 30 15 18 இருக்குதுன்னு நினைக்கிறேன். எண்ணிக்கை எனக்கு தெரியல, 30 வரைக்கும் மேலே இருக்குன்னு வச்சுக்கலேன். ஒரு கோர்ட்டில் கூட தமிழில் ஒரு எழுத்து பார்க்க முடியாது. மேலே வந்து ஆங்கிலம், கீழே வந்து ஹிந்தி. தமிழ் மொழியே உள்ளுக்கு கூட வைக்காத இவங்கள்ட்ட போய் நீங்கள் தமிழ் மொழியை கோபுரம் ஏற்றுங்கன்னு நம்ம கேட்குறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு துரதிர்ஷ்ட நிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் வந்து நேற்று பெற்ற தீர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலையும் கொண்டாடுவதா அப்படிங்கிற மனநிலையிலெல்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை. அது உண்மையிலேயே கொண்டாடப்பட வேண்டிய தீர்ப்பு தான். ஏன்னா நம்ம 2020 போட்ட விதையத்தான் இன்னும் நம்ம கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா 2020 ஒரு தீர்ப்பு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இப்போ நீதிமன்றத்தின் முன்னாடி அரசு கூட மறுக்க முடியாத ஒரு நிலைக்கு தமிழ் வழி குடமுழுக்கு என்ற நிலை போயிடுச்சு. நீங்கள் தமிழ் வழி குடமுழுக்கு சாத்தியமற்றது இல்லைன்னு சொல்ல முடியாத நெருக்கடிக்கு நீதிமன்றமும் இருக்குது, அரசும் இருக்குது. அதற்கு காரணம் 2020 நாம் வழக்கு தொடுத்து பெற்ற தீர்ப்பு தான். அந்த தீர்ப்பை மனசில் வச்சுட்டு இவங்களால முழுசாலாம் மறுக்க முடியல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாத பிரதிவாதங்களினுடைய இறுதியில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து ரிட் பெட்டிஷன், அதாவது 17301 ரிட்டுக்கு கீழே அவங்க வந்து பதில் மனுவில் சொல்லியிருக்கிறாங்க, குடமுழுக்கினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் நாங்கள் தமிழ் வழியில் கட்டாயம் நடத்துவோம், அதற்கன்னு நாங்கள் 64 ஓதுவா மூர்த்திகளை வச்சுருக்கிறோம், அவங்க மூலியமாக நாங்கள் செய்வோம்னு அவங்க வந்து உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. இந்த உறுதிமொழியை கட்டாயம் நிறைவேற்றுவாங்க. ஒருவேளை இந்த உறுதிமொழியை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றால் நீங்கள் முறையிட வேண்டியது ஆணையர்கிட்ட, அதாவது செக்ரட்டரி கிட்ட தானே ஒழிஞ்சு, அதாவது அந்த துறை சார்ந்த ஆணையர்கிட்ட தானே தவிர இங்கே நீதிமன்றத்தில் நீங்கள் முறையிட வேண்டியதில்லை. நீதிமன்றம் இதற்கென்று அரசினுடைய உணர்வு சார்ந்த அரசினுடைய வழிபாட்டு முறைகள் சார்ந்த விஷயத்தில் நாங்கள் வந்து பெருசாக வந்து குழு வச்சு கண்காணிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கேட்டது அதிகப்படியாக என்ன கேட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கண்காணிப்பு குழு வைங்க அப்படின்னு சொன்னோம். கண்காணிப்பு குழு வந்து வைக்க முடியாது.
ஆணையர், அதாவது அவரே கமிஷனரே வந்து இதற்கான வேலையை பார்ப்பாரு, அவருக்கு நாங்கள் டைரக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நேற்றைய வழக்கை முடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து கொண்டாடப்பட வேண்டிய செய்திகள் அப்படின்னு சொன்னால் நம்ம அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஆரிய பார்ப்பன மோகத்தில் திராவிடத்தினுடைய அப்பட்டமான பழி வாங்கும் நடைமுறையில் குறைந்தபட்சம் 2020 நாம் பெற்ற தீர்ப்பை ரீட்டைன் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற மகிழ்ச்சி தான். மற்றபடி இதில் வந்து அதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு பெற்ற தீர்ப்பை முருகன் கோயிலுக்கும் நம்மளால் ரீட்டைன் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறது தானே ஒழிஞ்சு, மற்றபடி நாம் மிகப்பெரிய ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். நாம் மொழியும் கூட. அவர்கள் நமது மொழியை பார்க்கின்ற விதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு, நாம தரப்பில் ஒரு 4-5 வழக்கறிஞர்கள் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்தவித சலனமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக கூலாக 2 முக்கியமான வழக்கறிஞர் பார்ப்பன தரப்பில் வந்து நின்றுக்கிட்டு கடைசியாக வந்து சிரிச்சிட்டு போகிறாங்க. அவங்க பெருசாக எதுவுமே பேசலை. அவங்க வந்து இதை தான் செய்வோம், இதுதான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க பெருசாக பேசுகிற மாதிரி எதுவும் தெரியல. ஆனால் அவங்க பெற வேண்டிய தீர்ப்பை, அதாவது ஏற்கனவே தமிழ் வழி குடமுழுக்குங்கிறதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த கண்காணிப்பு குழு வச்சு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இவங்க வெளியிலிருந்து ஆளை இறக்கி அங்கே வாதத்துக்கு விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. உண்மையில் அந்த நீதிமன்றத்தில் வந்து நம்ம கோரிக்கை மீது ஏற்பட்ட அந்த கேள்விகள்ங்கிறது வந்து நமக்கு, குறிப்பாக எனக்கு வந்து மிகப்பெரிய உளவியல் தாக்கத்தை உருவாக்குனுச்சு. நாம் வந்து தமிழ் மொழியை வந்து எங்கெங்கே இப்போ அகநானூற்றில் இருக்குது, புறநானூற்றில் இருக்குது, தொல்காப்பியத்தில் இருக்குது, சீவக சிந்தாமணியில் இருக்குது தமிழ்னா, சரி அதெல்லாம் அங்கே இருக்குது. இங்கே இருக்குதா? நாம் பேசுகிற, நாம் பழகிற, நாம் கஸ்டம்ஸாக அப்ரோச் பண்ணுற, நாம் வந்து நடைமுறை வாழ்வியலில் வந்து பயன்படுத்துகிற எதுலையாச்சும் தமிழ் இருக்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கம் வந்து நேற்று நீதியரசர் அந்த நீதிமன்றத்துக்குள்ளே நடந்து கொண்ட விதம் வந்து நமக்கு உருவாக்கியிருக்கு. கூடுதலாக பார்த்தீங்கன்னா, இப்போ மரிய கிளாட் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கோரிக்கையை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க சில கருத்துக்களை வந்து, அதாவது இப்போ 2 பேர் கொண்ட நீதிபதினாலும் ஒருத்தர் சீனியராக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து ஜூனியராக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜூனியராக இருக்கிறவங்க வந்து இதை செய்யணும்னு நினச்சா கூட இந்த சீனியர், அதாவது கொஞ்சம் அனுபவசாலியாக இருக்கின்ற அந்த நீதிபதி வந்து இது அப்படி வராது, இது இப்படி வராது, அவருடைய முழு உடல் அசைவுகளும் டோட்டலாக வந்து நாம் கோரிக்கைக்கு எதிராக இருந்தது. தன்னுடைய பணிபுரிகிற சக நீதிபதி சொல்வதை கூட அவர் கேட்டுக்கொள்கின்ற மனநிலையில் இல்லை அப்படிங்கிறதான் நேற்று நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது உண்மையிலேயே மிகப்பெரிய காயம்பட்ட அனுபவமாக தான் நான் கருதுகிறேன். நீதிமன்றத்துக்குள்ளே அதாவது நம்ம கோரிக்கை வென்றது, நம்ம கோரிக்கை வச்சதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம இறுதியாக வச்ச கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கலை அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி நமது வழக்கை, நமது தமிழை, நமது கோரிக்கையை அவர்கள் வரவேற்ற விதம்ங்கிறது வந்து மிகப்பெரிய அளவிற்கு மன உளைச்சலை நமக்கு தந்தது என்பது நம்ம அங்கே போய் பார்க்க முடிஞ்சதில் தான் நம்மளால் சொல்ல முடியுது. உண்மையிலே மிகப்பெரிய வருத்தம். இன்னும் சொல்லப்போனால் இந்த நிலை வந்து எப்போ மாறும்? அவர் என்ன சொல்கிறார், நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, காமன் பீப்புள் வாட் தே ஹாவ் திங்கிங், அதை தான் கேட்குறாரு. நீங்கள் பொதுமக்களினுடைய உளவியல் என்ன சார்? நீங்கள் ஒரு 50 பேர் வந்துட்டு இதில் கோரிக்கை வைக்கிறீங்க, 50 பேருக்காக நம்ம பொதுமக்களினுடைய உளவியலை எப்படி சீர்குலைக்கிறது? உளவியலாக வந்து பொதுமக்களே நெருக்கடி கொடுக்கும் பொழுது இந்த முறை எல்லாமே மாறும். அப்போ பொதுமக்கள் மூலமாக, உளவியல் மூலமாக இதை வெல்லுங்க. நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து நிற்கிறதுனால வந்து எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்காது. இது அரசு வேண்டுமென்றே செய்யுது. இது அரசு நினச்சிருந்தா ஒரு மணி நேரத்தில் ஒரு ஆணையின் மூலமாக சரி செய்யப்பட வேண்டிய செய்தி அப்படின்னெல்லாம் பதிவு பண்ணிட்டு நேற்று அந்த மீதியான அந்த தீர்ப்பினுடைய சுருக்கத்தை வழங்கியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இரவு இறுதி தீர்ப்பானது இதில் அப்லோட் ஆகிடும்னு நினைக்கிறேன். நாம் ஆணையர்கிட்ட போய் அணுகி இதற்கான கோரிக்கையை நம்ம தொடர்ச்சியாக நம்ம எடுப்போம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இப்போ நான் வெளியில் வந்துட்டு ஐயா கிவே அது மாதிரி முக்கியமான ஆட்களோடெல்லாம் பேசும் பொழுது, செந்தில் இது வந்து நீங்கள் தோல்வி வெற்றி அப்படின்னெல்லாம் பார்க்க முடியாது. இது 1500 வருடங்களுக்கு மேலாக புறையோடி கொடுக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை. இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வென்றெடுக்க முடியுமா ஒழிஞ்சு நாம் நினைக்கிற வேகத்திற்கு இந்த கோரிக்கையை வென்றெடுக்கவே முடியாது.
ஏன்னா இது 1500 வருடமாக நம்மை வந்து ஆண்டு கொடுத்து அதிகாரம் செலுத்தியவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு பொறிமுறை. அந்த பொறிமுறையை வந்து நீங்கள் திடீர்னெல்லாம் விலக்கிட்டெல்லாம் வந்துட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நாம் நகர்த்தி நாமளுடைய கோரிக்கைக்கு வென்றெடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நகரணும். நீங்கள் இப்போ சில பேர் சொல்லாங்க இல்லை, கூட்டமாக நின்று கத்துனா கோரிக்கை வென்றணும்னு சொல்கிறதெல்லாம் அங்கே நீதிமன்றத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு கோரிக்கைக்கு நம்ம கோரிக்கையை நாம் எவ்வளோ உயர்வாக நினைக்கிறோம், நம்ம கோரிக்கையை அவங்க எப்படி உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போராட்ட காலத்திற்கும் ஒவ்வொரு நீதிமன்ற வாசலுக்கும் போய் நிற்கும் பொழுது தான் அந்த வலியும் வேதனையும் புரிகிறது என்பதை பதிவு செய்து, திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கை பொறுத்தவரையிலையும் நாம் வந்து உண்மையிலேயே 2020 பெற்ற அந்த தீர்ப்பினுடைய அந்த விரிவுபடுத்தப்பட்ட வடிவத்தை நம்ம வந்து இதில் நிறுவி இருக்கிறோம். கூடுதலாக நாம் கோரிக்கையாக வைத்த அந்த கண்காணிப்பு குழு வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. அதற்கு நீதிமன்றம் சொல்கிற செய்தி என்னன்னா, இது அரசே செய்ய வேண்டிய வேலை, அரசு செய்யட்டும், அரசு செய்யாமல் விட்டால் நீங்கள் ஆணையர்கிட்ட முறையிடுங்கள் என்று சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. பார்ப்போம், இதோட முடியறதில்லை, இன்னும் வாழ்க்கையும் இருக்குது, இந்த போராட்டமும் இருக்குது, தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.